எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது வீரன் திரைப்படத்தின் விமர்சனம். வீரன் படத்தில் ஹிப்காப் ஆதி தமிழா, முனிஷ்காந்த், காளி வெங்கட் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இசையமைத்து கதாநாயகனாக நடித்திருக்கிறார் ஹிப்காப் ஆதி தமிழா. சரவணன் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார். சிறு வயதிலிருந்தே ஹிப்காப் ஆதி தமிழாவுக்கு கடவுள் என்றால் பிடிக்காது. சாமி மற்றும் பல விஷயங்கள் மூடநம்பிக்கைகள் என்று சொல்வார். பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் வழியில் அவர் அந்த குலதெய்வம் வீரன் சாமியை கிண்டலடித்து கொண்டே செல்கிறார். அப்போது பின்னால் அவனுடைய பள்ளித்தோழியும் பள்ளித்தோழனும் வருகிறார்கள். இடித்து தூக்கி வீசப்படுகிறார் ஹிப்காப் ஆதி தமிழா. இதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முகமெல்லாம் கருப்பாகிவிட்டது. இந்த சூழலில் வீட்டில் வைத்தே வைத்தியம் பார்க்கிறார் அவருடைய அப்பா. வாலிப வயதான பிறகு ஹிப்காப் ஆதி தமிழாவுக்கு தெரிகிறது, தன்னுடைய உடம்பில் ஏதோ ஒரு அதீதமான சக்தி இருக்கிறது. இப்படி கையை வச்சா அப்படி மின்னல் பாய்வது போன்ற ஒரு உணர்வு. அதே போல் கையை நீட்டினா அது மற்றவர்களை தாக்குகிற ஒரு சக்தியை பெற்றிருக்கிறார். அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் சாமி நம்பிக்கை இல்லாதவர்கள், அதாவது வீரன் சாமி மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். பூசாரி மட்டும் அங்கே போய் பூஜை பண்ணிட்டு வருவார். அந்த கோயில் குருபூசைக்காக அந்த கிராமத்து மக்கள் 10 காசு கூட நன்கொடை தரமாட்டார்கள். ஆனால் இளைஞர்கள் மட்டும் நன்கொடை கொடுப்பார்கள். வீரன் குலசாமிக்கு பூஜை நடக்கும் பொழுது அந்த மக்கள் யாரும் வரமாட்டார்கள். தன்னந்தனியனாக பூசாரி மட்டுமே பூஜை செய்துவிட்டு போவார். அந்த நேரத்தில் அந்த கிராமத்திலிருந்து ஒரு 23 கிலோமீட்டருக்கு இன்னொரு கிராமங்கள் வரை அடியிலே குழாய் பதிக்கிறார்கள். அதன் மூலம் ஏதோ ஒரு ரசாயன விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் கார்ப்பரேட் கம்பெனி முதலாளி. இதற்காக நிலத்தின் அடியில் குழாய் தோண்டுவதற்காக அந்த கிராமத்து மக்களுக்கு பணங்கள் வாரி கொடுக்கப்படுகின்றன. இதன் காரணமாக அந்த குழாய் வீரன் சாமி கோயில் இருக்கிற அந்த பீடத்தையும் இடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எல்லோரும் கையிலே பணம் வாங்கிவிட்ட பிறகு சம்மதம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் ஹிப்காப் ஆதி தமிழா மட்டும் அதை மறுக்கிறார். சாமி இருக்குன்னு நீ எப்படி சொல்கிற என்று சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய அதீதமான சக்தியை பயன்படுத்தி சாமி இருப்பதாக அந்த ஊர் மக்களை நம்ப வைக்கிறார். இதனால் மறுபடியும் மனம் மாறி விடுகிறார்கள் மக்கள். அந்த நிலத்துக்கு அடியிலே குடிநீர் குழாய் செல்வதை மறுத்து விடுகிறார்கள். ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டம். புரோக்கராக செயல்பட்ட போஸ் வெங்கட்டும் மனமுடைந்து போகிறார். அந்த கிராமங்களுக்கு அடியிலே தோண்டப்பட்ட அந்த குழாய் எடுக்கப்பட்டதா, வீரன் சாமி தன்னுடைய வல்லமையை நிரூபித்ததா என்பதுதான் வீரன் படத்தினுடைய கடைசி கிட்ட கிளைமாக்ஸ். வழக்கமாக துரு என்று இளமை துடிப்போடு நடிக்கும் ஹிப்காப் ஆதி தமிழா இந்த படத்தில் கொஞ்சம் அடக்கி வாசித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் அதீதமான சக்தியை பெற்றிருக்கிறார். அதன் மூலம் ஒரு மாற்று கிரக மனிதனைப் போல அவர் தோற்றமளிக்கிறார். ஒரே ஒரு பாடல் காட்சியில் மட்டும் நன்றாக நடனமாடுகிறார் ஹிப்காப் ஆதி தமிழா. மற்றபடி கதையின் பாத்திரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை வழங்கியிருக்கிறார் ஹிப்காப் ஆதி தமிழா. இந்த படத்தில் போஸ் வெங்கட்டும் காளி வெங்கட்டும் முனிஷ்காந்தும் அவரவர் பங்கை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதுலேயும் காளி வெங்கட்டு தன்னுடைய கரகரத்த குரலினாலேயே நகைச்சுவை மூட்டுகிறார். சிறந்த குணச்சித்திர நடிகராக காளி வெங்கட் பவனி வருகிறார். முனிஷ்காந்த் நம்மை கலகல போட்டுவருக்கு மிகச்சிறந்த பணிபுரிகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தில் ஹிப்காப் ஆதி தமிழாவுடைய இசையில் பாடல்கள் நன்றாக இருக்கின்றன. இதற்கு முந்தைய படங்களை விட இந்த படத்தில் மிகவும் சிரத்தையுடன் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிப்காப் ஆதி தமிழா நடித்த படம் வருவதால் இந்த படத்தில் இசையில் தன்னுடைய திறமையை முழுமையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் இசையமைப்பாளர் ஹிப்காப் ஆதி தமிழா. மரகத நாணயம் என்ற வெற்றி படத்தை இயக்கிய சரண் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். அதில் எப்படி மரகத நாணயம் ஒரு மர்மமான விஷயமாக தெரிந்ததோ அதே போல் இந்த படத்துக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் சாமி கண்டுபிடிப்புகளுக்கும் மோதல் ஏற்படுகிறது. அதை கொஞ்சம் பரபரப்பாக செய்திருக்கிறார் ஸ்ராவன். இந்த படம் கொஞ்சம் ஆக்ஷன் ஹீரோவாக ஹிப்காப் ஆதியை வெளிப்படுத்துவதில் முயற்சி செய்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆபாசம் இல்லாத ஆன்மீகத்துக்கும் நாத்திகத்துக்கும் இடையிலே நடக்கிற போராட்டத்தை ஆழமாக சொல்லாவிட்டாலும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் ஸ்ராவன். தியேட்டரில் போய் வீரன் படத்தை பார்த்து மகிழுங்கள். பைல்வான் பார்வையில் வீரன் படத்துக்கு 42 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.